ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான்டினோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 7 என்ன பார்த்தோம்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பீங்க, ஜேகே சாப்பிடாம போயிருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்குள்ள அதெல்லாம் நடந்திருக்கும். அப்புறம் நைட்டு பார்த்தா உங்களுக்கு கிளாஸ் உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. பார்த்தா ஜேகேயோட இன்னொரு ரவுண்டும் போகுது. அதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது. ஜேகே திருப்பியும் கிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த மார்னிங் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சின் வந்திருக்காரு. கீழே ஷோஃபாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஜேகே, ஹேய் ஒயன், நான் தான் இந்த ஃபைல்லாம் எடுக்காதன்னு சொன்னேன்ல, ஏன் ஒயன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அங்கே ஜிமினும் வந்துடுறாரு. ஜின்யோ, நீங்கள் எப்படிங்க வந்தீங்க? நான் வந்து அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வாங்கிட்டு பேசலான்னு. ஓ, அந்த மேடம் அவ்வளோ பிஸியா? என்னன்னு தெரியலடா, ரொம்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் வேணா என்னன்னு போய் கேட்கவா? ஹியூங், அமைதியாக இருங்க. புருஷ போட்டுட்டு சண்டைனா இப்படி தான் இருக்கும், அவங்களே சரியாயிடுவாங்க. டேய், இருந்தாலும் நான் போய் கேட்குறேன்டா. வேணாம், அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏய் ஜிமின், ஹியூங் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் ஜேகே மேலே கத்திக்கிட்டே இருக்காரு. ஒயன், என்ன ஒயன் பண்ணுற? நான் எவ்வளோ நேரம் சொன்னேன் இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வேணும். இப்போ நான் எங்கேருந்து ஒன்றா? ஜேகே, எதுக்கு இப்போ கத்துறீங்க? நான் தான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல. ஒயன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது ஒயன். அப்போ நீங்களே போய் எடுத்துக்கோங்க, நான் எடுக்க மாட்டேன். ஒயன், நான் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜேகே உன்கிட்ட. நீ எப்போ எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒயன் அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. ஹே ஜிமின், நான் போய் கேட்குறேன்டா, அவங்க 2 பேரும் ஓவராக சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே பார்த்தா ஒயன் வரலான்னு வராங்க அந்த ரூமை விட்டு. அப்போ பின்னாடி ஜேகே பிடிச்சி இருக்கிறேன். ஜேகே. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜேகே விடுது ஜேகே. ஏய் ஜேகே, இப்போ தானே என்கிட்ட சண்டை அமைதியாக வருவாங்க. கூட சண்டை போடாம வேற யார் கூட சண்டை போடுவேன்? இப்போ தானே என்கிட்ட சண்டை போட்ட. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன எடுத்து பேசாத. உன்கிட்ட சண்டை போடாம வேற யார்கிட்ட சண்டை போட போறேன்? லவ் யூ. என்னோட பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தான். சரி, நானே எடுத்துக்கிறேன், நீ போ. அதுக்கப்புறம் ஒயன் கீழே வராங்க. ஜிமின் ஜின்னு லைட்டாக இடிக்கிறாரு. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, போய் இதை கேட்க போகிறேன்னு போனீங்க. போயிருந்தீங்கன்னா உங்கள் மூக்கு உடஞ்சிருக்கும். நீ சொல்கிறது சரிதான்டா. இந்த புருஷ பொண்டாட்டி சண்டையில் நம்ம போவே கூடாது. இப்போ தான் சண்டை போட்டாங்க, அப்புறம் பார்த்தா யூங் அமைதியாக இருங்க. என்னடா வைக்கப்படுற? கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, இதில் என்ன இருக்குது? ஹியூங், கொஞ்சம் எம்பாரஸ்மெண்ட்டாக இல்லை? என்ன இது, என்ன கப்பல்ஸ்குள்ளே இதெல்லாம் சாதாரணம் தானே. ஆனால் நீங்களும் நானும் இன்னும் சிங்கிளாக தானே இருக்கோம். அதுக்கு என்னடா, உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆனாலும் இதே தான் நடக்கும். அது சரி. அதுக்கப்புறம் ஒயன் கீழே வராங்க. ஹியூங், ஏய் ஜிமின், எப்படா நீ வந்த? ஹியூங், நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் 2 பேரும் கிஸ். அதுக்கப்புறம் ஜிமின் வாய மூடுறாரு. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுருந்தீங்களா அப்போது? ஓ அப்பையா? அப்பையா? அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பார்க்கலல்ல? நாங்கள் எதுவும் பார்க்கலையே. நானும் இவங்க எதுவும் முக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம். ஓ சரி சரி, நல்ல வேலை கிஸ் பண்ணதை பார்க்கல. என்ன சாப்பிட்றீங்க 2 பேரும்? காலைல பார்த்த சீனே வயிறு ஃபுல்லாகிடுச்சு பார்த்ததில். என்ன ஜிமின் சொன்ன? ஒன்றும் இல்லை, காலைலே நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா? இவங்க நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, காலைல பார்த்ததே போதும். காலைல சாப்பிட்டதே போதும்னு சொன்னேன். சரி சரி. அப்புறம் உன் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்பவே நல்லா போயிட்டுருக்குண்ணா. அப்புறம் ஜேகே நல்லாவே பார்த்துக்கிறான். பார்த்தனே,
ம் இல்லை இல்லை, ஜேகே நல்லா பார்த்துக்கிறத பார்த்தேன். ஓ சரி சரி. நாங்கள் கிளம்புறோம்மா. ஹியூங் இப்போ தானே வந்தீங்க? பரவாயில்லம்மா, எனக்கு டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி டியூட்டி சீக்கிரமாகவே கூப்பிட்ருக்காங்க. நான் கிளம்புறேன். ஜிமின் உனக்கு டைம் ஆகலையா? ஹியூங் எனக்கும் டைம் ஆகிடுச்சு, நானும் வரேன். பாய்டி. பாய் ஹியூங். பாய்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஜேகே கீழே இறங்கி வராரு. என்ன 2 பேரும் கிளம்பியாச்சா? இப்போ தான் போனாங்க. சரி. இன்னொரு இல்லை பாய் சொல்லியான்னு கேட்டேன். பாய் பாய், கிளம்பு. ஒயன் 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 என்ன ஜேகே? ஒயன் ஒரே ஒரு கிஸ் கூட. ஜேகே இப்போ தானே மாடியில் திரும்பியுமா? ஏய் ஏன் பொண்டாட்டிக்கு தண்டி கேட்டேன்? இது என்னோட ரைட்ஸ். ஜேகே இதெல்லாம் ரைட்ஸ்ன்னு எனக்கும் தெரியும். திரும்ப திரும்ப அதெல்லாம் கேட்கக்கூடாது. ரைட்ஸ்லாம் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஹே அப்பப்போ இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன். ஏதாவது பப்பு அங்கெல்லாம் பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க, நான் அங்கே போகிறேன். என்னது? இங்கே வா. விடு. என்ன சொன்னீங்க? பப்பா? பப்புலாம் போய் பாருங்களேன், காலை உடச்சிருவேன். ஏங்க உட பார்ப்போம். போய் தான் பாருங்களேன், காலை உடச்சி கையில் கொடுத்துருவேன். இந்த பொண்ணையாவது பாருங்களேன், உங்கள் கண்ணை நோண்டி எடுத்துருவேன். யாரை பார்த்தாது சிரிங்களேன், அந்த பொத்தத்தை கடிச்சு எடுத்துருவேன். எம்மாடி எம்மா. வயன் உங்ககிட்ட ஒரு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல். ஆமாம், என் புருஷன் எனக்கு மட்டும்தான், வேறு யாருமே அவரை சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஓகே தானே? ஓகே மேடம், ஐம் ஸோ சாரி. இனிமேலும் அந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டேன். அப்போ ஜாக்கிரதையாக இருப்பீங்க. சரி சரி சரி, டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு. வயன் எப்படியும் விட மாட்டீங்க. அதுக்கப்புறம் வயன் லைட்டாக லிப்பில் கிஸ் கொடுக்கலான்னு போகிறாங்க. பட் ஜேகே பிடிச்சி லாக் பண்ணிடுறாரு. லிப் டு லிப் மூச்சே விட முடியாத அளவுக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஜேகே இதுக்கு தான் நான் கிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சூப்பராக இருந்துச்சு. காலையில் செம்மக்கிக்கா இருக்கும். இப்போ கிளம்புங்க. சரி சரி பாய். அதோட ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த நாட்டி பனி இருக்கே, நாட்டி பனி ஒரு நாள் வாழை பிடிச்சி கட் பண்ண போகிறேன் பாரு. ஒரு நாள் ஜேகே, ஜிமின், ஜின் 3 பேருமே உட்காந்து பால்கனியில் குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து குடிச்சிட்ருக்கேன். ஜிமின் போன வாரம் தானே குடிச்ச. ஹியூங் இதெல்லாம் கணக்கு வைப்பீங்களா? அதெல்லாம் இல்லை, சும்மா தான். சரி சரி. ஏய் ஜேகே இந்தா. ஹியூங் எனக்கு போதும். ஏன்டா லிமிட்டாக தான் குடிப்பியோ? ஆமாம் ஹியூங், எப்போயா தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் ஜிமின் யாருக்கும் தெரியாமல் ஜூஸில் ஒயனை கலக்கிறாரு. அதுக்கப்புறம் விஸ்கியும் சேர்த்து கலக்கிறாரு. அது யாருமே பார்க்கவே இல்லை. ஒயன் வராங்க. எல்லாமே முடிஞ்சுதா? முடிஞ்சுதுமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். என்ன ஜிமின்? கிளம்பா. ஒயன் இந்தா இந்த ஜூஸ் குடி. என்னடா அக்கறையாக கொடுக்குற நீ? இந்த மாதிரிலாம் அக்கறைப்பட மாட்டியே. என்ன எதா உள்குத்து வச்சிருக்கியா? ஹே ஒயன், நான் அப்படிலாம் இல்லையே. பாவம் நாங்களாம் குடிக்கிறோம், நீ தான் குடிக்க மாட்டல. அதுக்கு தான் ஜூஸாவது குடிப்பான்னு சொல்லிட்டு. ரொம்ப தான் அக்கறை போல். அதுக்கப்புறம் ஒயனும் வாங்கி குடிக்கிறாங்க. என்ன இது டேஸ்ட் எதோ லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு தான் அப்பப்போ வேறு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை ட்ரை பண்ணுன்றது. இது உனக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தேன்.
ஓ, ரொம்ப தான் அக்கறை போல். அதுக்கப்புறம் ஒயன் ஃபுல்லாகவே குடிக்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஜிம்மினை திரும்பி பார்க்குறாரு. ஏய், ஏதாவது கலந்தையடா? ஜிம்மின் எதுவுமே பேசல, சிரிக்கிறாரு. டேய், என்னடா காரியம் பண்ணியிருக்க? இப்போ சீக்கிய மாட்டினான்டா. ஐயோ, சும்மா இருங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. அதுக்கப்புறம் ஒயன் ஒரு மாதிரியாக இருக்க. என்னாச்சு? டே ஜிம்மன், ஏதாவது கலந்தியா நீ? அதுக்கப்புறம் ஜேகே நிமிர்ந்து ஒயனை பார்க்குறாரு. என்னாச்சு இவளுக்கு? என்னமோ குடிச்ச மாதிரி பேசுகிறா. ஜூஸ் தானே குடிச்சா? ஏ, என்ன பண்ணுறீங்க? ஏ ஜேகே, தோதான் இருக்கியா? அதுக்கப்புறம் ஜேகே கழுத்தில் கை போடுறாங்க. ஏய், ஏன்டா நீ இப்படி இருக்க? நீ என் பக்கத்தில் இருந்தாலே ஏதோ ஆகுதுடா எனக்குள்ள. என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒயன் நிறைய பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின், நீ சரியே கிடையாது, கிளம்பு. இப்போது ஜேகே தான் பாவம். ஒன்ன யூ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது ஜிமின், வா கிளம்பலாம். அதுக்கப்புறம் ஜிமின் வரவே மாட்டேன்றாரு. தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு ஜிமினை. அதுக்கப்புறம் ஜேகே ஒயன் மட்டும் இருக்காங்க. ஏன்டா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா? என் மனசு அலப்பாயுதுடா உன்னை பார்த்தோன்னே. நீ வேற எந்த பொண்ணையும் பார்க்கலல்ல. ஏன்னா நீ அமைதியாக இருந்தாலும் இந்த காலத்து பொண்ணுங்க உன்னை கரெக்ட் பண்ண பார்ப்பாளுங்க, தெரியுமா? ஆனால் நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுமா? ஐ லவ் யூடா புருஷா, ஐ லவ் யூ. நீ எப்போவுமே என் கூட இருப்பல்ல? கூட இருப்பேன். ஆமாம், என்ன உன் வாயிலேருந்து ஸ்மெல் வருது? அந்த ஜூஸில் எதாவது கலந்துருந்தா என்ன? அதுக்கப்புறம் தான் ஜேகே யோசிச்சு பார்க்குறாரு. ஜிமின் கலந்ததை பார்த்துருப்பாரு, பட் வேறு ஏதோ நினச்சிருப்பாரு. ஜிமின், நீ பண்ணுற வேலை இருக்கே. அதுக்கப்புறம் ஒயன் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏ ஒயன், என்ன பண்ணுற? வா, நீ வா, டான்ஸ் ஆடலாம். ஏ ஒயன், ஒரு இடத்துல நில்லுடி. ஜேகே, இப்போ தான் எனக்கு டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும் அப்படிலாம் தோணுது ஜேகே. உனக்காக ஒரு கவிதை சொல்லவா? குடிச்சிருக்கிறதுல கவிதை வேறையா? சரி மேடம், சொல்லுங்கள். சொல்கிறேன். உன் மார்பில் படுத்து என்னை மறக்கும் அந்த தருணத்திற்காக காத்திருக்கிறேன் நான், என் மன்னவா. பரவாயில்லையேடி, குடிச்சிருந்தாலும் நல்லா தான் கவிதை சொல்கிற, பட் மொக்கையாக இருக்கு. டேய், நான் அமைதியாக இரு, நான் இன்னொரு கவிதை சொல்கிறேன். இதே தாங்க முடியலடி, இன்னொன்று வேறையா? ஆமாம், கேளு. சரி சொல்லு, வேறு வழியிலே கேட்டு தான் ஆகணும். முதலில் நீ தொல்லையாக தெரிந்தாலும் இறுதியில் உன்னால் தொலைந்து விட்டேன் நான். அடடா, என்ன ஒரு மொக்க கவிதை. டே, இதை நான் உனக்காக எழுதி வச்சிருந்தேன் தெரியுமா, உன்னை லவ் பண்ணும் போது. ஓ அப்படியா? சரி, நல்லா தான் யோசிச்சிருக்க. சரி வா, தூங்கலாம். ஜேகே, தூங்கணுமா? இன்னைக்கு அது என்ன? அது பண்ணலாம். ஹே ஒயன், நீ உன்னோட சென்ஸ்லேயே இல்லை. வேணாம், வா தூங்கலாம். ஜேகே, வா பண்ணலாம். நீயே கேட்பல்ல, இப்போ நீயே வேணான்ற. ஒயன், உன்னோட சென்ஸில் நீ இல்லை, நம்ம நாளைக்கு பண்ணலாம், வா. அதுக்கப்புறம் ஜேகே ரூமுக்கு தான் இழுத்துட்டு போகிறாங்க ஒயன். இதோட கண்டினியூஷனாக பார்ட்னா என்று பார்க்கலாம். உங்களை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கூட கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய், அமேசாங்க.